என்னுடைய ரெக்கார்ட் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிஹெச்பி நோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜுக்கு இருக்கும். அதுல நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லை, வெரி ஈஸி தான். அதை தான் நான் இப்போ உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கோப் அப் ஃபாலோ. சரிங்களா? ரைட், நம்ம சிலபஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாம ஒரு யூனிட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கிளாஸ்லயே. பிஹெச்பினா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதை விட்டுட்டு நான் அடுத்த டாபிக்கு போக போறேன். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா அதை டச் பண்ணிடுவோம். பிஹெச்பினா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், யாராவது சொல்ல முடியுமா? Anybody tell me what is PHP? இல்ல PHP எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? Just remember the words which we discussed in our classroom. மைக் அன்மியூட் பண்ணி பேசலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பதினஞ்சு பேர் இருக்கிறோம், வாயே திறக்க மாட்டேங்கிறோமே. அட்லீஸ்ட் எக்ஸலன்ட், சூப்பர். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஸோ பிஹெச்பினாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது டைனமிக் வெப் பேஜ். ஓகே, ஸோ டைனமிக் வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்கு பிஹெச்பியை நாம யூஸ் பண்றோம். ஸோ டைனமிக் வெப் பேஜ்னா என்ன அடுத்து, அது புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அடுத்த கேள்வி என்ன, டைனமிக் வெப் பேஜ்னா என்ன? எனி ஐடியா? சொல்ல முடியுமா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கு, இது வந்து ஜிமெயில் பேஜ். இப்போ இந்த ஜிமெயில் பேஜ் போன உடனே அது என்ன கேக்குது, என்ன கேக்குது?
It asks. அன்மியூட் பண்ணி பேசலாமே. சரி, நீங்க ரிப்ளை பண்ணா நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவேன். அதனாலதான் ஸ்லோ ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஜிமெயில்ல நம்ம யூசர் நேம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்தோம்னா இட் வில் ஓப்பன் மெயில் பாக்ஸ். நான் என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா என்னுடைய மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதே இதே சிஸ்டத்துல இந்த லேப்டாப்ல என்னுடைய நண்பர் வந்து உட்காந்து அவருடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தா அவருடைய மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ வெப்பேஜ் ஒன்று தான். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், மாறிக்கிட்டே கொடுக்குமா, பாக்ஸ் மெயில் பாக்ஸ் மாறுமா, அதுதான் டைனமிக். டைனமிக்னா மாறக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். இதை விட ஈஸியா இன்னொன்னு சொல்றேன் நானு. 2 நாளைக்கு முன்னே +2 ரிசல்ட் சொல்லிச்சுங்க. போன வருஷமும் நீங்களும் அப்படிதான் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எடுத்துட்டாங்க, மாறிடுது ரிசல்ட்ஸ். என்ன பண்ணுவோம், பாருங்க. ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், மார்க்ஸ் வருமா? என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தா என்னுடைய ரிசல்ட் வரும். ஆனா இதே பேஜ்ல என் ஃப்ரெண்டோடைய நம்பரும் ஃப்ரெண்டோடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா அவனுடைய மார்க் வரும். ஸோ அப்போ அவுட்புட் வருது, அது எதை வச்சு மாறுது, நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு மாறுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெப்பேஜுக்கு பேரு டைனமிக் வெப்பேஜ். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் யூசர் இன்புட், வெப்பேஜ் ரியாக்ட்ஸ். யூசர் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி வெப்பேஜ் மாறுச்சுன்னா அந்த வெப்பேஜுக்கு பேரு டைனமிக் வெப்பேஜ். அவ்வளவுதான். டைனமிக்கா சொல்றோம்ல, ஒரு ஆள் டைனமிக்கா இருக்கிறான்னா ஸ்மார்ட்டா துருன்னு இதை செஞ்சுன்னு அதை செஞ்சுனே இருப்பான், மாறிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருந்தா டைனமிக். சரி, இதனுடைய ஆப்போசிட் என்ன, டைனமிக் வெப்பேஜுக்கு ஆப்போசிட் ஏதாவது சொல்ல முடியுமா? Leon, please tell me the opposite of dynamic web page. வெரி குட். ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஸ்டாட்டிக்னா ஒரே மாதிரி இருக்கும், யார் பார்த்தாலும் அது அதே தான், மாறவே மாறாது. இதுக்கு பேரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ். ஓகே. டைனமிக் வெப் பேஜ்னா நான் கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜ். ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக் வெப்பேஜை கிரியேட் பண்ண, வெப்பேஜ்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட்னா என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது உள்ள போக வேணான்னு பாக்குறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன். சரியா? இப்போ வெப்பேஜை எப்படி கிரியேட் பண்றோம், எதை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணோம்? வெப்பேஜ் கிரியேட் பண்றதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணினோம்? நீங்களும் படிச்சீங்க போன செமஸ்டர், நான் இதை அடுத்த அதையும். HTML, வெரி குட். இந்த HTML யூஸ் பண்ணி, எஸ் எஸ், குட், சூப்பர். இந்த HTML யூஸ் பண்ணி நீ கிரியேட் பண்றது எல்லாமே ஸ்டாட்டிக் தான், ஸ்டாட்டிக் வெப் பேஜ் தான். ஆனா ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னால நமக்கு ஓரளவுக்கு தான் யூசேஜ், ரொம்ப நிறைய யூசேஜ் கிடையாது. அப்போ வெப் பேஜை நான் டைனமிக்கா மாத்தணும் அப்படின்னும் பொழுது
டைனமிக் வெப் பேஜ் கிரியேட் பண்ண நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னது நாம படிக்கிற பிஹெச்பி. வெரி குட் ஜெகதீஷ், குட், சூப்பர். ஞாபகம் வருதா? இதுதான் பிஹெச்பி. அதுல ஒண்ணுதான் நாம படிக்கிற இந்த பிஹெச்பி. ஓகே, அதுதான் இந்த செமஸ்டர் பார்க்கணும். இட்ஸ் ஆக்சுவலி இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட், பட் நமக்கு சிலபஸை கண்டென்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்த டாப்பிக்கை மட்டும் நம்ம படிச்சா போதும். தட் இஸ் எனஃப் ஃபார் அவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபியூச்சர்ஸ் கோர்ஸ் ஆஃப் டைம்ல நமக்கு இதனுடைய எக்ஸ்டென்ஷன்லாம் நிறைய படிப்போம் அடுத்த செமஸ்டர்ல கூட. சரியா? இப்போதைக்கு பிஹெச்பியை பத்தி ஒரு பேசிக் நாலேஜ். ஓகே, ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இந்த பிஹெச்பி நோட்ஸ்ன்ற ஃபைல்லே இருக்கு. ஐ ஜஸ்ட் கோ த்ரூ தி பாயிண்ட்ஸ். உங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக we already discussed that. பிஹெச்பினா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம், அப்ரிவேஷன். ஓகே, பிஹெச்பினா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இந்த பிஹெச்பி இதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அக்ரோனிம் ஆஃப் பிஹெச்பி, அப்ரிவேட் பிஹெச்பினா நீங்க தெளிவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு முறை எழுதி கொடுப்பாருங்க. எழுதினாலும் 2 மார்க். இப்படி இருக்கிறதே இது 2 வார்த்தை தான். இந்த வார்த்தையே நீ தப்பா ஸ்பெல் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, மார்க் போடுவாங்களா அவங்க? போட மாட்டாங்க இல்லையா? அதனால எந்தெந்த வேர்ட்ஸ் நமக்கு புரியலையோ தயவு செய்து எழுதி பாருங்க, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஸோ பிஹெச்பி இஸ் வைட்லி யூஸ்ட் ஓப்பன் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். நான் சொன்ன ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். மற்ற சி பிளஸ் பிளஸ்லாம் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஆனால் பிஹெச்பியை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா சி பிளஸ் பிளஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க 2 செமிஸ்டரில். அதில் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவீங்க, ஐ மீன் லேபில் என்ன பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் எழுதுவீங்க, கம்பைல் பண்ணுவீங்க, அப்புறம் ரன் பண்ணுவீங்க. 2 ஸ்டெப் ப்ராசஸ். அப்போ தான் நீங்கள் அவுட்புட் பார்க்க முடியும். ஆனால் இங்கே கம்பைல் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நாம அவுட்புட் பார்க்கலாம். அந்த மாதிரி லாங்குவேஜ்க்கு பேர்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஓகே, இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், ஆனால் இட்ஸ் கால்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா கம்பைலேஷன்ற ப்ராசஸ் இங்கே இல்லை. These PHP scripts are executed on the server. சர்வர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சர்வர்னு ஒன்று இருக்கு, அதில் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இட் இஸ் ஃப்ரீ. அதிலே சொல்லியிருக்கேன், பிஹெச்பி ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இதுக்காக நம்ம எந்த காசும் கட்ட தேவையில்லை யூஸ் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை நம்ம எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும்னா .php. ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமுக்கு .c, சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமுக்கு .cpp. அந்த மாதிரி பிஹெச்பி ப்ரோக்ராமுக்கு .php. சரி, பிஹெச்பி என்னெல்லாம் பண்ணும் நம்ம சொன்ன மாதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க், டைனமிக் பேஜ். ஆனால் அதனோட எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு. சர்வரில் ஓப்பன், ரீட் ஃபைல், கலெக்ட் ஃபார்ம் டேட்டா, சென்ட் அண்ட் ரிசீவ் குக்கீஸ், இதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் டைமில் படிக்கலாம். ஆனால் மேஜர் கான்செப்ட் என்னன்னா டைனமிக் பேஜ் கண்டென்ட். பட் பிஹெச்பி எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஒரு தியரி பார்ட். நீங்க டேக் யுவர் ஓன் டைம் டு ரீட் தோஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஏன் பிஹெச்பி யூஸ் பண்றோம், வை பிஹெச்பினா இட் ரன்ஸ் ஆன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இதெல்லாம் வந்து வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அது எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுது. கம்பேட்டிபிள் வித் ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் சர்வர்ஸ், எல்லா டேட்டா பேஸ்க்கும் யூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் வெரி ஃப்ரீ. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம். ஓகே, இப்போதான் நம்ம அடுத்த யூனிட் ஆரம்பிக்கிறோம். பிஹெச்பினா எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறேன் எக்ஸாக்ட்லி. சரி, பிஹெச்பினா என்ன அப்படின்னும் போது நாம ஒரு டெமோ பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நாம வந்து HTML ரன் பண்ணியிருப்போம். ஓகே, நான் கிளாஸ்ல கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலரை கொடுத்து ரன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே கம்பைலர் லிங்க் வேணா கூட நான் சாட் பாக்ஸில் போடுறேன். இது வந்து நம்ம கோட் எழுதுறோம், அவுட்புட் பார்க்குறோம். திஸ் இஸ் ஆர்டினரி HTML. சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளா இல்லை, ஏதாவது டவுட்டா இருக்குதுன்னா கைண்ட்லி சாட். சரியா? சாட் பாக்ஸில் சாட் பண்ணுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ, நோ ப்ராப்ளம். தெளிவா
படிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இருக்கிற இந்த 5 நாளை நம்ம உருப்படியா யூஸ் பண்ணி ஒரு பேப்பரை முடிக்கிற வழியை பார்ப்போம். வெரி ஈஸி சப்ஜெக்ட், ப்ளீஸ் விட்டுறாதீங்க. ஆமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த பேப்பருக்கு, அதனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டோன்ட் வரி. இந்த நோட்ஸ் படிச்சாலே போதும். கூட அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் கனெக்ட் ஆயிருக்கேன் ஆன்லைன். ஓகே, ஸோ வில் சி திஸ். ஓகே, இந்த HTML டேக் இருக்கும் இல்லையா, HTML டேக், பாடி டேக், இதுக்கு கீழே உங்களுக்கு இன்னொரு டேக் என்ன இருக்கும் சொல்ல முடியுமா? என்ன டேக் HTML அடுத்து? 2 பார்ட். ஒன்னு வந்து பாடி, அதுக்கு மேல இன்னொரு டேக் என்ன? குட், ஹெட். சூப்பர், ஞாபகம் இருக்கு, ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. சாட்ல தான் சொல்லணும்னு அடம் பிடிக்கிறீங்க. ஹெட், வி ஹேவ் ஹெட். ஹெட்டுக்குள்ள வி ஹேவ் டைட்டில். ஓகே, அப்புறம் பாடி டேக், அதுக்குள்ள நம்ம HTML டேக் இருக்கோம். இது ஆல்ரெடி HTML டு கிரியேட் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். இப்போ இதுல நீங்க வந்து PHP பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, you have to include the PHP coding in this particular syntax. இதுக்கு இடையில நீங்க PHP கோட் போடணும். அதுதான் இங்க சொல்லியிருப்போம். PHP script can be placed anywhere in the document provided இது ஆரம்பிச்சு இது முடிக்கிற இடத்துல நீங்க PHP கோட போடணும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. HTML-க்குள்ள PHP டேக் ஆரம்பிக்கும் போது லெஸ் தேன் கொஸ்டின் மார்க் PHP ஸ்பேஸ் கிடையாது. முடிக்கும் போது கொஸ்டின் மார்க் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஒரு பவுண்டரி மாதிரி. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதுக்கு நடுவுல நீ என்ன பண்ணலாம்? யூ ஹேவ் டு இன்க்ளூட் யுவர் PHP கோட். நான் என்ன பண்றேன், சிம்பிளா உங்களை டிஸ்பிளே பண்ண போறேன். டிஸ்பிளே பண்றதுக்கு தேர் இஸ் கீவேர்ட் கால்ட் எக்கோ. எப்பவுமே டிஸ்பிளே பண்ற மெசேஜ் எல்லாம் டபுள் கோட்ஸ்க்குள்ள தான். டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கும். And every PHP line should stop with semicolon. C++ மாதிரி. ஓகேவா? ஸோ இதை ரன் பண்றேன். You could see this message. This is my first PHP script. ஓகேவா? ஸோ இது வந்து HTML ஸ்கிரிப்ட். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுல நான் PHP ஆட் பண்றேன். போடிங்க. PHP எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்க முன்னாடி பின்னாடி நீங்க இண்டிகேஷன் கொடுத்துடணும். ஸ்டார்டிங்க்கு என்ன? லெஸ் தேன் கிரேட்டர் தேன் PHP. எண்டிங்க்கு வந்து கொஸ்டின் மார்க் கிரேட்டர். இதுக்குள்ள நீங்க எத்தனை லைன் வேணாலும் கொடுக்கணும். அதாவது வேலிட் PHP கோட் சும்மா டைப் பண்ணினேன் நானு. ஆனா வேலிட் PHP கோட் நீங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். அதுல என்னென்ன மாதிரிலாம் கோடிங் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லாங்குவேஜ் மாதிரி நம்ம இப்ப படிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க வேண்டியது கமெண்ட்ஸ். கமெண்ட் அப்படின்னாலே நான் எக்ஸிக்யூட்டபிள் கோட்ஸ். ஓகே, C++ல பண்ண மாதிரியே தான். ஸோ இங்கேயும் 2 டைப் ஆஃப் கமெண்ட் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போறது டபுள் ஸ்லாஷ் அண்ட் ஹேஷ். மல்டி லைன் கமெண்ட்க்கு வந்து ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்லாஷ். ஓகே, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் லைன் கமெண்ட் போட்டு இது எதோ டைப் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா முன்னாடி நான் கமெண்ட் ஆக்கிட்டேன். இது இண்டிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னாவே அது என்ன அர்த்தம்? இது எக்ஸிக்யூட்டே பண்ணாது, நீ என்ன வேணா டைப் பண்ணி. ஒருவேளை நான் இதை போடலைன்னா அது என்ன நினைச்சுக்கோம், இது வந்து ஒரு PHP ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதை வேலிடேட் பண்ணோம். கரெக்டான ஸ்கிரிப்டா, கரெக்டான கோடிங் எழுதிருக்கியா. ஆக்சுவலா எரர் மெசேஜ் வரும். அவுட்புட் வரல பாருங்க, எரர் மெசேஜ் வரும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் நான் எக்ஸிக்யூட்டபிள் கோடுன்னும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ ஒரு லைன்னா இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பேராகிராஃபை நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் மல்டி லைன் கமெண்ட்ஸ். இதெல்லாம் சீல இருக்கிறதே தான். எல்லாமே ஏதோ டைப் பண்ணிருக்கிறேன். ஆனா எனக்கு அவுட்புட்ல எந்த மாற்றம் வராது, கரெக்டா வந்துடும். ஏன்னா மல்டி லைன் கமெண்ட். ஓகே,
தென் இங்க பாத்தீங்கன்னா எக்கோ யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இது என்ன பிரேக் பிஆர் யாராவது சொல்ல முடியுமா? பிஆர்ன்றது என்ன? What is that பிஆர்? பிரேக், எஸ், HTML பிரேக் டேக். பிரேக்னா ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைன், ஐ மீன் அந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் வரும். ஓகே, பிரேக் ஆஃப் த லைன். குட். பிஆர் ஃபார் பிரேக். கோர்ஸ், சூப்பர். தம்பி இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் நம்ம லைன். பிகாஸ் 40 நிமிஷம் தான் நம்ம லிமிட். உடனே அதே லிங்க்ல கனெக்ட் ஆகுங்க. இன்னும் ஒரு ஒரு 10 to 15 minutes வில் டிஸ்கஸ் அண்ட் அப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே லிங்க்ல நீங்க கனெக்ட் ஆயிடுங்க.